இன்னைக்கு கூகுள் சர்ச் கன்சோல காட்டுற எரர் ஏன் வருது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 404 எரர்னா என்னன்னு பார்க்கலாம். 404 அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட், அதாவது ரெக்வஸ்ட் பண்ண பேஜ் இல்லைன்னு அர்த்தம். இது URL டெலிட் பண்ணிட்டாலோ அல்லது URL மாடிஃபை பண்ணாலோ இந்த எரர் வரும். ஏன் இது SEOக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். யூசர் ரெக்வஸ்ட் பண்ண பேஜஸ் 404 எரர் வந்தா சர்வர்கிட்ட இருந்து சர்ச் இன்ஜினுக்கு சிக்னல் கொடுத்துரும். இந்த சிக்னல் அடிக்கடி வந்தா பவுன்ஸ் ரேட் அதிகமாகி வெப்சைட் ரேங்கிங் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதை ஃபிக்ஸ் பண்ண வேற ஒரு URLக்கு ரீடைரக்ட் பண்ணலாம். இல்லைனா கஸ்டம் 404 எரர் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல நேவிகேஷன் மெனு, ரீசன் ஃபார் ரீடைரக்ஷன் கொடுத்து இந்த பேஜஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணலாம். இத பண்றதால ரேங்கிங் டவுன் ஆகாது, அப்புறம் யூசருக்கு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதை எப்படி வேர்ட்பிரஸ்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல் ஓபன் பண்ணிட்டு பேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன் சைட்ல இண்டெக்ஸ் ஆகாத பேஜஸ் லிஸ்ட் இருக்கும். அதுல 404 லைனை கிளிக் பண்ணுங்க. அதுல அஃபெக்டட் பேஜஸ் எல்லாமே காட்டும். உங்களுக்கு எந்த URL ரீடைரக்ட் பண்ணணுமோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேர்ட்பிரஸ் லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரேங்க் மேத் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இப்போ ரேங்க் மேத்ல ரீடைரக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ரீடைரக்ஷன் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன் URL நியூ URL போட்டுக்கோங்க. அதாவது எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு. ரீடைரக்ஷன் டைப் பெர்மனண்டா இல்ல டெம்பரவரியான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் ரீடைரக்ஷன் கொடுத்துக்கோங்க. அகைன் கூகுள் சர்ச் கன்சோல் போயிட்டு சேம் அந்த 404 லிங்கை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் வித் ரீடைரக்ஷன். இதுல உங்க வெப்சைட்டுக்கு எந்தெந்த லிங்க்ஸ் எல்லாம் ரீடைரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு காட்டும். சப்போஸ் இன்கரெக்ட் ரீடைரக்ஷன் இருந்ததுன்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூடட் பை நோ இண்டெக்ஸ் டேக். சப்போஸ் நோ இண்டெக்ஸ் டேக் இன்கரெக்டா கொடுத்திருந்தா நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீடைரக்ஷன் எரர். ரீடைரக்ஷன் எரர்னா நீங்க ரீடைரக்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்ஸஸ் இருந்தா அதை இங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் பேஜ் வித் ப்ராப்பர் கெனானிகல் டேக். டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூவை ஷார்ட் பண்றதுக்கு கெனானிகல் டேக் யூஸ் பண்ணலாம். நீங்க கெனானிகல் டேக் கொடுத்த எல்லா பேஜஸ்மே இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். சப்போஸ் இன்கரெக்டா இருந்தா அதை நீங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிரால்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்டுனா உங்க வெப் பேஜை சர்ச் இன்ஜின் பாட் ரீட் பண்ணிருக்கு பட் இண்டெக்ஸ் ஆகலன்னு மீனிங். நீங்க தின்னா டூப்ளிகேட் கண்டென்ட் இருந்தா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரீஇண்டெக்ஸிங் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவர்ட் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்டுனா பாட் டைரக்டா வெப் பேஜை படிக்க முடியல. அதுக்கு நீங்க அன்வான்ட் பேஜஸ் நிறைய இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ரீஇண்டெக்ஸிங் சப்மிட் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் இன்சைட்டுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.